இனி பார்க்க வேண்டியது 5வது உபபர்வம், இந்திரலோகாபிகமன பருவம். சாப்டர் 42 to 51, 10 அத்தியாயங்கள் இருக்கு, 298 ஸ்லோகாஸ் இருக்கு. என்ன நடக்கிறது? இந்திரன் சென்று விடுகிறான். என்ன சொல்லிட்டு சென்று விடுகிறான்? மாத்திலியோட என்னுடைய தேர் வரும், அதில் ஏறிக்கோன்னு சொல்லிட்டு போயிடுறான். நடந்த விஷயம்லாம் என்ன சாதாரணமான விஷயமா என்ன? அர்ஜுனனுக்கு அப்படியே ஸ்டன் ஆகி நின்றுருக்கான். பரமேஸ்வரனை பார்த்த ஷாக்குலேருந்தே வெளியில் வரல. அதுக்குள்ளே அவர் பாசுபதாஸ்திரத்தை கொடுத்துட்டு அவர் கிளம்பிட்டார். தேவர்கள் குபேரன் வருணன் எல்லாரும் வந்து அவ ஏதோ கொடுத்தா சொன்னா, அவ கிளம்பி போனா. இந்திரன் வந்தான், தேர் அனுப்புறேன் ஏறிண்டு வான்னு சொல்றா. இந்திரனும் கிளம்பி போயாச்சு. என்ன நடக்கிறது அப்படின்னு இப்படி இந்திரனுடைய தேரா அப்படின்னு இப்படி பார்க்கறச்சே அங்கேருந்து ஒரு தேர் இறங்கி வருது. அந்த தேர் மாத்திலி வழி நடத்தி கொண்டு அந்த தேருடன் கீழே இறங்கி வந்து கொண்டிருக்கிறார். அந்த தேரை பார்க்கறதுக்கு எப்படி இருக்கான்? என்ன டிஸ்கிரிப்ஷன், அந்த தேரோட டிஸ்கிரிப்ஷன். அதாவது அந்த தேர் வாள்கள், பயங்கரமான உருவிலான ஏவுகணைகள் கொண்டுள்ளது, அச்சமூட்டும் கதாயுதங்கள் கொண்டுள்ளது, மின்னலை போன்ற தெய்வீக ஒளி வீசும் இறங்கு கொண்ட கணைகள், பெரிய பெரிய அம்புகள், சக்கரங்கள், இது எல்லா வெப்பன்ஸும் கொண்டுள்ளது அந்த தேர். அப்படியே இப்படி பார்க்குறான். ஒரு பெரிய மேகம், மழை மேகம், அது போடும் சத்தத்தை போல இந்த தேர் ஒரு பெரும் சத்தத்தை எழுப்பிக்கொண்டே கீழிறங்கி வந்து கொண்டிருந்தது. தங்க நிறம் கொண்ட 10,000 குதிரைகளால் இழுக்கப்பட்டது இந்த தேர். காற்றின் வேகம் கொண்டிருந்த இந்த மாயத்தேரை முழுவதுமாக கண்களால் பார்க்க முடியவில்லையாம். அவ்வளவு பெரிய தேர், அவ்வளோ அழகான ஒளிர்ந்து கொண்டிருந்த தேர். மரகத நிறம் ஆர் கருநீல நிறம் கொண்ட ஒரு கொடிக்கம்பத்தை பார்த்தான் அர்ஜுனன். அந்த கொடிக்கம்பத்திற்கு வைஜயந்தம் என்று பெயர், அந்த தேரில் இருந்த கொடிக்கம்பத்துக்கு. அதுக்கப்புறம் தேரை ஓட்டின்னு இருந்த அந்த தேரோட்டியோடைய இடத்த பார்த்தா, அங்கே தேரோட்டி தானே இருக்கார் மாத்திலி. தங்க ஆசனம் அந்த தேரோட்டிக்கு. அந்த தங்க ஆசனத்திலிருந்து கீழே இறங்கி வந்து அர்ஜுனனை வணங்கி மாத்திலி சொல்றார், ஹே சக்ராத்மஜா அப்படின்னு அர்ஜுனனை கூப்பிடுறாரு. சக்கரனினுடைய மகனாக இருப்பவனே சக்கர ஆத்மஜா இல்லையா? சக்கராத்மஜா அர்ஜுனா, உன்னுடைய அப்பா தேவேந்திரன் உன்னை காண விருப்பம் கொண்டுள்ளார். எங்க? அவருடைய இடத்திலேயே உன்னை காண விருப்பம் கொண்டுள்ளார். அதனால் இந்த தேரை அனுப்பியுள்ளார். அர்ஜுனனுக்கு எல்லாமே இது கனவா நினைவான்னு ஒரே வியப்போடு இப்படி பார்க்குறான். ஏறிக்கொள் அர்ஜுனா அப்படின்னு சொல்லும்போது, நீ தேவலோகம் அங்கு ஆயுதங்களை பெற்று அதற்கு பின் நீ பூலோகம் திரும்பலாம் அப்படின்னு சொன்னோன்னே இன்னுமே வியப்பா இருது இல்லையா? எல்லாம் தேவலோகம் தான், ஆயுதம் தான் கொடுப்பார், எப்படி கொடுத்துருவார், அமுச்சுடுவார், நான் நேரம் ஆற்றுக்கு வந்துடலான்னு நினச்சேன். பார்த்தா நேரம் நீ தேவலோகத்துக்கே வா, நான் அங்கே தரேன் ஆயுதத்தை அப்படின்னு சொல்கிறாரு இல்லையா? அதனால் எல்லாமே வியப்பாக இருந்தது. அர்ஜுனன் சொல்கிறான், ஹே மாத்திலி, 100 ராஜசூய யஜ்ஞங்களும் 100 அஸ்வமேத யஜ்ஞங்களும் செய்தால் கூட இந்த தேரை அடைய முடியாதே. ஏன்? தேவர்களாலும் தானவர்களும் கூட இந்த தேரில் ஏற தகுதியுடையவர்கள் இல்லையே. தவத்தகுதி இல்லாத யாருமே இந்த தேரை தொடவோ ஏன் காணவோ கூட முடியாதே. அப்படிப்பட்ட தேரை அப்பா எனக்கு அனுப்பியிருக்கிறார் அப்படின்னு சொன்னாக்க நிச்சயமாக நான் ஏறுவேன் அப்படின்னு சொல்கிறார் அர்ஜுனன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான்? உடனே ஐ அப்படின்னு ஏறல. வைஷம்பாயனர் சொல்கிறார், ஜனமேஜயா, அர்ஜுனன் மகிழ்ச்சி நிறைந்த இதயத்துடன் கங்கைக்கு சென்று ஸ்நானம் செய்து தன்னை சுத்தப்படுத்தி கொண்டான். வழக்கமான செய்யப்படும் வழிபாடுகள் அனைத்தையும் முடித்தான். பித்ருக்களுக்கு கொடுக்க வேண்டிய அர்க்கியத்தையும் கொடுத்தான். அங்கிருந்து விடை பெற்று கிளம்பும் பொழுது, இத்தனை நாளாக அங்கே எந்த மந்திரமலை முன்னாடி தவம் பண்ணிட்டு இருந்தானோ அந்த மந்திரமலையிடம் அந்த மலையை பற்றி ஸ்துதி பாடுகிறான். ஸ்துதி பாடிவிட்டு
விடை பெற்று கொள்கிறான். அது பாடுற ஸ்துதியே பல ஸ்லோகங்கள். பாடிவிட்டு அங்கிருந்து விடை பெற்று கொண்டான். மகிழ்ச்சி நிறைந்த இதயத்துடன் அந்த அசாதாரணமான தேரில் சூரிய பிரகாசம் போல் ஒளிர்ந்து கொண்டிருக்கும் அந்த தெய்வீக தேரில் ஏறினான். வானத்தில் உயர்ந்தான் அர்ஜுனன். அந்த பகுதி எப்படி ஆயிடுத்தான், அந்த தேர் வந்து இறங்கி அர்ஜுனன் ஏறி கிளம்பிட்டான் இல்லையா, அந்த என்டையர் பகுதியே சூரியனோ சந்திரனோ ஏன் அக்னி கூட இல்லாத இருட்டு பகுதியாக ஆயிடுத்தான். அங்கேருந்து போன உடனே அப்படியே இருட்டாயிடுத்தான் அந்த பகுதியே. அங்கே வானத்தில் சென்று கொண்டிருந்த பொழுது தவத்தால் வெற்றி மகுடம் சூடிய ரிஷிகள், தன் உயிரை நீத்த வீரர்கள், தவ நோம்பினால் ஸ்வர்க்கத்தை அடைந்தவர்கள் அனைவரையும் காண்கிறான் அர்ஜுனன். நூற்றுக்கணக்கில் அப்படிப்பட்டோரை காண்கிறான். ஆயிரக்கணக்கில் கந்தர்வர்களை காண்கிறான். குஹ்யர்கள், முனிவர்கள், எண்ணிலடங்கா அப்சரஸ் கன்னிகைகள் அனைவரையும் பார்க்கிறான். இவை எல்லாவற்றையும் பார்த்து மிகுந்த வியப்பை அடைந்த அர்ஜுனன் இவர்கள் எல்லாம் யார் என்று கேட்கிறான் மாத்திலியிடம். அதுக்கு மாத்திலி சொல்றார், இவர்களைத்தான் நீ பூமியிலிருந்து நட்சத்திரங்களாக காண்கிறாய் அர்ஜுனா அப்படிங்கிறார். அதுக்கப்புறம் கைலாசமலை மாதிரி வெள்ளையா பல 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 பலன்னு ஒன்று இருக்கேன்னு பார்த்தா ஐராவதம். அதற்கப்புறம் மன்னர்களில் சிறந்தவனாகிய மாந்தாத்தா என்ற மன்னனை காண்கிறான். மாந்தாத்தா அப்படிங்கிற சூரிய வம்சத்தை சேர்ந்தவர், ராமனுக்கும் மூதாதையர். மாந்தாத்தா மூலமாக தான் நர்மதா வரா இல்லையா அந்த சைடு. அந்த கதை ஒன்று இருக்குது, ஓம்காரேஸ்வர் கிட்ட நர்மதா வந்த கதை. மாந்தாத்தா அங்கே தபஸ் பண்ண இடம், அந்த ஒரு ஸ்டோரி ஒன்று இருக்குது. ஸோ மாந்தாத்தாங்கிறவர் ரொம்ப பெரிய ராஜா. அவரை அங்கு ஸ்வர்க்கத்தில் காண்கிறான். மன்னர்கள் இருக்கும் மற்ற அந்த பகுதிகளையும் அவன் காண்கிறான். தொடர்ச்சியாக ஸ்வர்க்கத்தின் அழகான பகுதிகளையெல்லாம் பார்த்து கொண்டே செல்கிறான். நம்மள வந்து ஸ்வர்க்கம் அப்படின்னு சினிமாவில் பார்த்தா ஒரு ஹால் இருக்கும். அந்த ஹாலில் வந்து இந்திரனும் தேவதாவும் உட்காந்துருப்பா, புகையாக வரும், அவ்வளோதானே தெரியும். ஸ்வர்க்கம் வந்து ரொம்ப ரொம்ப பெருசு. பூலோகத்தை விட பூலோகம் வந்து ஒரு சின்ன இதுதான் இல்லையா, ரொம்ப ரொம்ப பெருசு ஸ்வர்க்கம். ஸோ அங்கே இருக்கும் நிறைய ஏரியாலாம் இவன் வந்து சுற்றி பார்த்துட்டே போகிறான். இறுதியில் இந்திரனின் தலைநகரமான அமராவதியை கண்டான். அமராவதி எப்படி இருந்ததுங்கிற டிஸ்கிரிப்ஷனை கொடுக்குறார் வைஷம்பாயனர். மகிழ்ச்சிகரமான நகரமாக இருந்தது. சித்தர்களும் சாரணர்களும் ஓய்வெடுக்கும் இடமாக இருந்தது. அப்சரஸ்கள் ஓய்வெடுக்கும் இடமாக இருந்தது. அழகான நந்தவனங்கள், தெய்வீகமான சோலைகள் நிறைந்த இடமாக அது இருந்தது. தவம் செய்யாத எவருமே அந்த இடத்தை காண முடியாது என்பதை அர்ஜுனன் கண்டுகொண்டான். அக்னியில் நெய் விடாத எவருமே இந்த இடத்தை பார்க்க கூட முடியாது, அடையிறது அப்புறம் இருக்கட்டும் அப்படிங்கிறதையும் அவன் உணர்ந்தான். போர்க்களத்தில் ஞாபகம் வச்சுக்கோங்கோ, அதாவது கீதா படிச்சுட்டு இருக்கிறவாளுக்கு இது ஏதாவது ஸ்ட்ரைக் ஆகலாம். போர்க்களத்தில் புறமுதுகிட்டவர்களுக்கான இடம் இது அல்ல. அறம் சார்ந்தவர்களுக்கு மட்டுமே ஆன பகுதி இது. அத சேத்வமிமம் தர்மியம் சங்கிராமம் ந கரிஷ்யதி ததஸ்வதர்மம் கீர்த்திம் ச ஜித்வா பாபமவாப்ஸ்யசி ஹதோ வா பிராப்ஸ்யசி ஸ்வர்கம் ஜித்வா வா போக்ஷ்யசே மஹீம் ததோ யுத்தாய் தஸ்மாதுத்திஷ்ட கௌந்தேய யுத்தாய கிருத நிச்சயா. அதாவது யுத்தத்தில் அர்ஜுனா, நீ வந்து யுத்தம் பண்ணாமல் ஓடி போனேனா, ஏன்னா அர்ஜுனன் ஓடி போயிடலான்னு ஒரு ஐடியாவில் இருப்பான். யுத்தம் பண்ணாமல் நீ ஓடி போனேனாக்க உனக்கு ஸ்வர்க்கம் கிடைக்காது. வேறாஸ் நீ இந்த தர்ம யுத்தத்தை செய்தால் நீ ஜெயிச்சேனா பூலோகத்துக்கே அதிபதி. நீ ஒருவேளை இறந்து போனேனா ஹதோவா பிராப்ஸ்யசி ஸ்வர்க்கம், இறந்து போனால் உனக்கு ஸ்வர்க்கம் கிடைக்கும் அப்படின்னு இதெல்லாத்தையும் ஞாபகப்படுத்துகிறார் அந்த இடத்துல கிருஷ்ணர் 2வது அத்தியாயத்தில் கீதையில். சரியா, அது எங்கே பீஷ்ம பருவம், லாங் வே டு கோ. சரியா, இங்கே வந்து வனப்பருவத்தில் இருக்கோம். அவ்வாறு தெய்வீகமான இடமான இந்திரனுக்கு மிகவும் பிடித்தமான நகரமாக அமராவதி இருந்தது. அப்பேற்பட்ட அமராவதிக்குள்
அர்ஜுனன் நுழைந்தான். ஆயிரக்கணக்கான அந்த நகரத்துக்குள்ள நுழைஞ்ச உடனே, நம்ம ஏதாவது பில்டிங்குள்ள நுழைஞ்ச உடனே முதல்ல என்ன பார்க்கிங் இல்லையா, அந்த மாதிரி அமராவதிக்குள்ள நுழைஞ்ச உடனே பார்க்கிங் ஏரியா பார்க்குறான் அர்ஜுனன். என்ன, ஆயிரக்கணக்கான தெய்வீகமான தேர்கள் சரியான இடங்களில் நிறுத்தப்பட்டிருந்தன. கிளீனாக பார்க் பண்ணியிருக்கு. சரியா, அனைத்து திக்குகளிலும் 10,000கணக்கான அவ்வகை தேர்கள் நகர்ந்து கொண்டிருந்தன. அப்படி இருந்தது. அப்புறம் மலர்களோட நறுமணம் வீசித்து, தென்றல் காத்து அடிச்சது, இப்படி இருந்தது அப்படி இருந்தது. ஓஹோன்னு சொல்றா அந்த நகரத்தை பத்தி. அப்சரஸ்களும் கந்தர்வர்களும் அர்ஜுனனை புகழ்ந்து ஸ்துதி பாட ஆரம்பித்தார்கள். மகிழ்ச்சியுடனும் மரியாதையுடனும் அர்ஜுனனை நடத்தினார்கள், வரவேற்றார்கள். சங்குகள் பேரிகைகள் எல்லாம் முழங்கின அர்ஜுனனை வரவேற்கிறதுக்காக. சுரவீதி அப்படிங்கிற வழியாக, ஒரு நட்சத்திர பாதை வழியாக அர்ஜுனன் அழைக்கப்பட்டு சென்றான். எல்லா தேவதா கூட்டங்களும், மருத்தர்கள், அஸ்வினி, ஆதித்யர்கள், ருத்ரர்கள், பிரம்ம ரிஷிகள், அப்புறம் திலீபனை தலைமையாக கொண்ட அரச முனிகள், நாரதர், அப்புறம் ஹாஹா ஹூ என்ற கந்தர்வ இரட்டையர்கள், இவர்கள் அனைவரையும் சந்திக்கிறான் அர்ஜுனன். கடைசியாக எல்லாரையும் மீட் பண்ணிட்டே போறச்சே கடைசியா யாரை பார்க்குறான்? 100 வேள்விகள் செய்த தேவர்களுக்கெல்லாம் தலைவனாக விளங்கும் இந்திரனை அந்த இடத்தில் சந்திக்கிறான். அவரை பார்த்த உடனே தன்னுடைய நமஸ்காரத்தை தெரிவிக்கிறான், வணங்குகிறான். இந்திரனை பார்த்தா இந்திரன் எப்படி இருக்காரா? தங்க பிடி கொண்ட ஒரு வெண்குடையானது இந்திரனுக்கு பிடிக்கப்பட்டிருந்துதான். அவ்வளவு அழகா இருந்துதான். வாசனை திரவியங்களால் நறுமணமாக்கப்பட்ட சாமரங்கள் அவனுக்கு வீசப்பட்டது. அது அப்படி வீசறச்சேலாம் நறுமணம் வருது எல்லா இடத்துலையும் இல்லையா? அப்படி வீசினா ஒரு ஏர்விக் ஸ்ப்ரே இல்லையா, எல்லா இடத்துலையும் நறுமணம். ஸோ வேதம் மோதும் பிராமணர்கள் சூழ அவனை புகழ்பாடி கொண்டிருந்தார்கள். தனது தலையை தரையில் பதித்து இந்திரனை வணங்கினான் அர்ஜுனன். இந்திரன் தன்னுடைய உருண்டையாக இருக்கும் பருத்த கரங்களால் அர்ஜுனனை வாரி அணைத்து கொண்டான். இந்திரனுடைய பாகு அப்படி இருந்துதான். அர்ஜுனனை வாரி அணைச்சிண்டானா. தனது ஆசனத்திலேயே இங்க வா கண்ணா, இங்க வா உட்காந்துக்கோ அப்படின்னு தனது ஆசனத்தில் பாதி ஆசனத்தை அர்ஜுனனுக்காக கொடுத்தானா. அப்படி 2 பேரும் உட்கார்ந்து கொண்டார்களாம். அளவில்லாத சக்தி படைத்த அர்ஜுனன் 2வது இந்திரனை போல் பிரகாசித்தான். அப்பா பக்கத்துல உட்கார்ந்து இந்திரன் அர்ஜுனனை அதிகமாக பார்க்க பார்க்க இன்னும் அதிகமாக பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டானாம் இல்லையா? அந்த சொல்வால சில பேரை பார்த்த உடனே பிடிக்கும், சில பேரை பார்க்க பிடிக்கும் அப்படின்னு. அர்ஜுனன் 3வது கேட்டகரி. பார்த்த உடனேயும் பிடிக்கும், பார்க்க இன்னும் பார்க்கணும்னு தோணும், அந்த மாதிரி ஒரு கேட்டகரி. அதனால தந்தையும் மகனுமாக அந்த சபையின் அழகை மேலும் கூட்டினர். அதுக்கப்புறம் அங்கே யாரெல்லாம் இருந்தா? கிருத்தாச்சி, மேனகா, ரம்பா, பூர்வசித்தி, ஸ்வயம்பிரபா, ஊர்வஷி, மிஸ்ரகேஷி, தண்டகௌரி, வரூதினி, கோபாலி, சஹஜன்யா, கும்பயோனி, பிரஜாகரா, சித்ரசேனா, சித்ரலேகா, சஹா, மதுரஸ்வரா ஆகிய அப்சரஸ்களும் மேலும் ஆயிரக்கணக்கில் மற்றவர்களும் அனைவரின் இதயங்களை மகிழ்விக்கும் அளவில் நடனமாடிக்கொண்டிருந்தார்கள். அர்ஜுனனுக்கு அதுக்கப்புறமா கையலம்பிக்கிறதுக்கு ஜலம், காலலம்பிக்கிறதுக்கு ஜலம், அர்க்யம் பாத்தியம் எல்லாம் கொடுத்து இந்திரன் என்ன செய்தான்? அர்ஜுனனை தன்னுடைய அரண்மனைக்கு அழைத்து சென்றான். இப்படி வழிபடப்பட்டான் ஜிஷ்ணு. தன்னுடைய தந்தையினுடைய அரண்மனையில் தொடர்ந்து வசிக்க ஆரம்பித்து வந்தான். இந்திரனுக்கு பிடித்தமான வஜ்ராயுதம், பயங்கரமான கர்ஜனை கொண்ட மின்னலை போன்று இருக்கும் பல விண்ணுலக ஆயுதங்கள் அனைத்தையும் அர்ஜுனன் தந்தையிடம் இருந்து, அந்த சக்கரனிடம் இருந்து பெற்றுக்கொண்டான். எல்லா தேவர்களினுடைய அஸ்திரங்களும் சஸ்திரங்களும் பெற்றுக்கொண்டான். அர்ஜுனன் அதெல்லாம் வாங்கிக்கிறச்சே அர்ஜுனனுக்கு
தன்னோட பிரதர்ஸோட ஞாபகம் வருதான். எல்லாரும் அங்கே பூலோகத்தில் இருக்கா, நம்ம மட்டும் இங்கே வந்திருக்கோம், இதெல்லாத்தையும் வாங்கிட்டு இருக்கோம், என்னென்ன நடந்தது, என்ன நடந்துருக்கு நம்மளுடைய லைஃப்பில், இதெல்லாத்தையும் தன்னோட பிரதர்ஸை வந்து ஞாபகப்படுத்தினானா. இருப்பினும் திரும்பி போகணுங்கிற ஆவல், வந்த வேலை முடிஞ்சுடுது இல்லையா, எல்லா அஸ்திர சஸ்திரத்தையும் வாங்கிண்டாச்சு. இருப்பினும் தந்தையாக இருக்கும் இந்திரனின் கட்டளைக்கு அடிபணிந்து ஸ்வர்க்கத்தில் தொடர்ந்து வசிக்க, அந்த ஸ்வர்க்கத்தினுடைய இன்பத்தோடும் ஆடம்பரத்தோடும் முழுமையாக 5 வருடங்கள் வாழ்ந்தான். ஏன்னா அப்பா 5 வருஷம் இருன்னு சொல்லிட்டா, அதனால 5 வருஷம் வாழ்ந்தான். ஆயுதங்களை பெற்ற சில காலங்களுக்கு பின்னர் என்ன நடந்தது அந்த 5 வருஷத்துல அப்படின்னா, இந்திரன் வந்து அர்ஜுனனை பார்த்து சொல்றான், ஹே கௌந்தேயா அர்ஜுனா, சித்திரசேனனிடம் இருந்து இசையையும் ஆடர் கலையையும் அப்புறம் அந்த இசை கருவிகளை வாசிப்பது குறித்த வித்யாவையும் நீ பெற்றுக்கொள், நீ கற்றுக்கொள். தேவலோக இசை மனிதர்களின் உலகில் கிடைக்காது. இது வந்து தேவலோக இசை, இதை வந்து நீ கற்றுக்கொள், இது உனக்கு நன்மையை அளிக்கும் அப்படின்னு சொல்றார். சித்திரசேனன்கிறவன் கந்தர்வராஜன். சித்திரசேனனும் அர்ஜுனனும் நண்பர்களானார்கள். சித்திரசேனனுடன் மகிழ்ச்சியாகவும் அமைதியாகவும் நட்பு கொண்டு வாழ்ந்து வந்தான் அர்ஜுனன். சித்திரசேனன் அர்ஜுனனுக்கு குரல் இசை, வோக்கல் மியூசிக், கருவி வாத்திய இசை, இன்ஸ்ட்ருமெண்டல் மியூசிக், அதோடு சேர்த்து நடனமும் நாட்டியமும் கற்றுக் கொடுத்தான். ஆனால் ஒவ்வொரு முறையும் இந்த விஷயத்தெல்லாம் கற்றுக்கரிச்சே தன்னை இன்னும் எக்விப் பண்ணிக்க அர்ஜுனனுக்கு என்ன ஞாபகம் வந்துட்டு ஃப்ளாஷ் மாதிரி அப்பப்போ என்ன ஞாபகம் வரும்னா, சகுனியினுடைய நியாயமற்ற விளையாட்டு, அந்த சபாவில் நடந்த விஷயம், திரௌபதி பட்ட அவமானம், நம்ம எல்லாம் பட்ட அவமானம் அப்படின்னு ஒன்னொன்னா அவனுக்கு ஞாபகம் வந்துட்டே இருக்கும். அதை நினைவு கூர்ந்து கோபத்துடன் துஷாசனனின் மரணத்தை நினைத்து பார்த்து தன்னுடைய அதே நினைப்பில் இருந்ததுனால தன்னுடைய மன அமைதியை இழந்து இருந்தான். சித்திரசேனனின் நட்பு கிடைத்தது. ஒப்பில்லாத கந்தர்வ இசையும் நடனமும் என்று அனைத்தையும் அவன் பெற்றான். அர்ஜுனன் கற்றுக்கொண்டான். தனது சகோதரர்களையும் தாய் குந்தியையும் எப்பொழுதுமே நினைத்து 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 பார்த்து மன அமைதி இல்லாமல் இருந்து வந்தான். நடனமாடும் பொழுது ஒரு நாள் அர்ஜுனனின் பார்வை உர்வஷியின் மேல் விழுந்தது. அர்ஜுனனின் பார்வை உர்வஷியின் மேல் விழுந்ததை இந்திரன் கண்டான். அந்த வாசவன் இதை கண்டுகொண்டான். வாசவன் சித்திரசேனனை அழைத்தான். அழைத்து வாசவனாகிய இந்திரன் சித்திரசேனனிடம் சொல்றான், எனது அருளால் அர்ஜுனன் எல்லா ஆயுதத்தையும் பெற்றான், மற்ற கலைகளையும் கற்றுக்கொண்டான். அர்ஜுனனை பெண்களின் துணையை கொள்ளும் கலையையும் அறிந்தவனாக நீதான் அவனை ஆக்க வேண்டும் அப்படின்னு இந்திரன் சித்திரசேனன் கிட்ட சொல்றான். சித்திரசேனன் இந்த குறிப்பை புரிந்து கொண்டு சித்திரசேனன் விரைவாக உர்வஷியிடம் சென்றான். உர்வஷியும் சித்திரசேனனை வரவேற்றாள். சித்திரசேனன் உர்வஷி கிட்ட சொல்றான், ஹே உர்வஷி, உன்னிடம் ஒரு உதவியை கேட்டு இந்திரன் அனுப்பி நான் இங்கு உன்னிடம் வந்துள்ளேன். அதுக்கப்புறம் சித்திரசேனன் வந்து அர்ஜுனனை டிஸ்கிரைப் பண்ற விதம் இருக்கு, அடாடா ரொம்ப பியூட்டிஃபுல்லா ப்ரெசென்ட் பண்ணியிருக்கா. அதாவது என்ன சொல்றான் சித்திரசேனன்னா, அதாவது பல அருளுக்காகவும் பல நன்மைக்காகவும் நன்னடத்தைக்காகவும் அழகுக்காகவும் பல நோன்புகள் நோற்று இருப்பதற்காகவும் சுய கட்டுப்பாட்டிற்காகவும் பலம் மற்றும் வீரத்திற்காகவும் தேவர்கள் மற்றும் மனிதர்கள் மத்தியில் அறியப்பட்டவன் அர்ஜுனன். இப்படிப்பட்டவன் அர்ஜுனன். அறம் சார்ந்தவர்களால் மதிக்கப்பட்டவன். சொல் நயம் கொண்டவன் அர்ஜுனன். அறிவும் அற்புத சக்தியும் கொண்டவன். மன்னிக்கும் தன்மை உடையவன். எந்த விதமான கரையும் படாத ஒரு கேரக்டர் அவன். 4 வேதங்களையும் அதன் கிளைகளையும் உபனிஷத்துக்களையும் புராணங்களையும் ஆகியவற்றையும் கற்றவன். குருவுக்கு அர்ப்பணிப்புடன் இருப்பவன். அறிவாற்றலில் 8 குணங்கள் கொண்டவன்.
இதுதான் வைஷம்பாயனர் சொல்லியிருக்கார். அந்த 8 குணங்கள் என்னென்னு கமெண்டேட்டர்ஸ் சொல்கிறா. என்ன சொல்கிறா அப்படின்னா 8 விஷயம் வந்து சுஷ்ரூஷா, ஸ்ரவண, கிரகண, தாரண, ஊக, அப்போக, அர்த்த விஞ்ஞான, தத்துவ விஞ்ஞான, இந்த 8 விஷயத்தை சொல்கிறா. அதாவது சுஷ்ரூஷா அப்படின்னா வேதிக் கான்டெக்ஸ்டில் ஈகர்னஸ் டு லிசன் அப்படின்னு அர்த்தம். ஸ்ரோத்தும் இச்சா, ஒரு விஷயத்தை கேட்டு அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆவல், என்ற ஆசை. அது இருந்ததுன்னா அந்த ஸ்டூடெண்ட் எப்படி இருப்பான்னா அட்டென்டிவாக இருப்பான், கிளாஸில் ஒபீடியண்ட்டாக இருப்பான் டீச்சர்கிட்ட. அந்த வில்லிங்னஸ் டு ஃபாலோ தி இன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் த டீச்சர். அதனால் குரு சேவாவில் ஈடுபட்டு இருப்பான். மற்றவர்களுக்கும் அன்புடன் தன்னால் முடிஞ்ச சேவையை, ஹெல்ப்பை வந்து செய்வான், பணிவிடையை செய்து கொடுப்பான். இது எல்லாம் சேர்ந்தது தான் சுஷ்ரூஷா. 2வது ஸ்ரவண. ஸ்ரவணனா நேரடியாக சொல்லப்பட்டதை புரிந்து கொள்வது மட்டும் அல்லாமல், ஓகே, ஸ்ரவணனா சொல்வதை கேட்பது, அது ஸ்ரவண. கிரகணனா கேட்டதை உள்வாங்கிக் கொள்ள, உட்கிரகிப்பது, அப்சார்ப் பண்ணுறது. அதுக்கப்புறம் தாரண அப்படின்னா கேட்டதை ஞாபகம் வச்சுக்கிறது. ஆமாம், அது அப்படியே எவாபரேட் ஆகி போகாமல் கேட்டதை ஞாபகம் வச்சுக்கிறது. 5வது ஊக. இதுதான் ஊக அப்போக. இது ரெண்டுமே ரீசனிங். ஒன் பார்ட் ஆஃப் த ரீசனிங், தி அதர் பார்ட் ஆஃப் த ரீசனிங். 5th and 6th. 5th என்னதுன்னா நேரடியாக சொல்லப்படாததை புரிந்து கொள்வது. எது சொல்லப்படலையோ சொல்லப்பட்ட விஷயத்தை கொண்டு சொல்லப்படாத விஷயத்தை, அதாவது குருவோடைய டீச்சிங்கை வச்சுட்டு லிட்ரல் இல்லை சென்ஸில் இல்லாமல் அதிலோடைய இம்ப்ளைடு மீனிங்கை அப்ளை பண்ணி, கன்ஸ்ட்ரக்டிவாக அந்த ரீசனிங்கை அப்ளை பண்ணி இதுதான் கரெக்டு ரீசனிங்காக இருக்க முடியும்னு அரைவ் பண்ணுறதுக்கு பேர் ஊக அப்படின்னு அர்த்தம். அப்போக அப்படின்னா வேற எதுவும் இந்த இடத்துல வர முடியாதுன்னு மற்ற பாசிபிலிட்டிஸை எலிமினேட் பண்ணுறது. இர்ரெலவெண்ட்டாக இருக்கிற பாசிபிலிட்டிஸை எலிமினேட் பண்ணுறது. எது உண்மை எது தவறு என்பதை பகுத்தாராயும் தன்மை. சம்சயத்தையும் தவறான எண்ணமாக இருக்கும் விபர்யய பாவத்தையும், எரர் அண்ட் மிஸ்கன்செப்ஷன், இதை நீக்கி இது அல்லாமல் புரிந்து கொள்வது அப்போக. இது எல்லாமே. ஸோ சாஸ்திரம் ஒன்று சொல்லி கொடுக்கறது அப்படின்னாக்க ஸ்ருதி சம்மத தர்க்கத்தை பிரயோகப்படுத்தி கரெக்ட் இன்டர்பிரிட்டேஷனை எடுத்துக்கணும், ஊக. அப்புறம் ரீசனிங்கை அப்ளை பண்ணி எந்தெந்த ஐடியாலாம் எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்ட தாத்பரியத்திற்கு முரண்பாடாக இருக்குமோ அதை எல்லாத்தையும் ரீசனிங்கை அப்ளை பண்ணி நெகேட் பண்ணுறது, அது அப்போக. 7வது விஷயம் என்ன? ஊக அப்போக அர்த்த விஞ்ஞான. அர்த்த விஞ்ஞான அப்படின்னாக்க வேர்ட்ஸோட மீனிங் மட்டும் இல்லை, சென்டென்ஸோட மீனிங்கையும் சேர்த்து புரிஞ்சுக்கிறது. அதனால லிட்ரல் மீனிங்காக இல்லாமல் இன்டெண்டட் மீனிங் என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறது. 8வது என்ன அப்படின்னா தத்துவ விஞ்ஞான. தத்துவ விஞ்ஞானனா எது ரியாலிட்டியோ அந்த ரியாலிட்டியோடைய நாலெட்ஜை கொண்டு இருப்பது. எது ஒன்று இந்த சிருஷ்டியில் இருக்கும் படைக்கப்பட்ட அனைத்து விஷயத்தின் இயல்பாக உள்ளதோ, அதிஷ்டானமாக உள்ளதோ, அதன் அறிவை கொண்டிருப்பது, அதுதான் தத்துவ விஞ்ஞானம். இந்த 8 விஷயத்தினுடைய அறிவும் கொண்டவன் அர்ஜுனன் அப்படின்னு யார் சொல்றா அப்படின்னு சித்திரசேனன் வந்து உர்வஷி கிட்ட அர்ஜுனனை பற்றி சொல்லிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லை, இவன் குரு சுஷ்ருஷா, குருவினுடைய சேவையில் சிறந்தவன், குருவிடம் அர்ப்பணிப்புடன் இருப்பவன் அப்படின்னா வித்யார்த்தி லட்சணம் அனைத்தும் பொருந்தி இருப்பவன். ஒரு சுபாஷிதம் ஒன்று இருக்கு. அந்த சுபாஷிதத்தின்படி 5 விஷயம் வந்து வித்யார்த்தி லட்சணம். இது வந்து சுபாஷிதம், இப்போ சொல்ல போகிறது மகாபாரதத்தில் வர ஸ்லோகம் இல்லை, சரியா? காக்கச்சேஷ்டா பகத்யானம் ஸ்வான நித்ரா ததைவச்ச அல்பாஹாரி கிரகத்யாகி வித்யார்த்தி பஞ்சலக்ஷணம். காக்கச்சேஷ்டா 5 விஷயம் இருக்கணுமா? ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் எப்படி இருக்கணும்? இந்த 5 விஷயம் இருக்கணும். இந்த 5 விஷயம் இருந்தால் ஸ்டூடெண்ட். காக்கச்சேஷ்டா. காக்கச்சேஷ்டானா என்ன? க்ரோ மாதிரி
விடாமுயற்சி இருக்க வேண்டுமா. காக்கா ஒன்றத்தை எடுத்தோன்னா அது வரலைன்னா திருப்பி 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 ட்ரை பண்ணும்ல, அந்த மாதிரி விடாமுயற்சி பர்சவியரன்ஸ் இருக்கணும். ரெண்டாவது பகத்யானம். பகஹா அப்படின்னா கொக்குன்னு அர்த்தம். கொக்கு அந்த மீன் பிடிக்கிறது வரைக்கும் அந்த தியானம், அந்த ஃபோக்கஸை விடவே விடாது இல்லையா, அந்த மாதிரி ஃபோக்கஸ்டு மைண்ட் இருக்கணும் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு. ஸ்வான நித்ரா, ஸ்வானா டாக், நித்ரானா தூக்கம். ஸோ ஒரு ஸ்டூடெண்ட்னா எப்படி தூக்கணும், எழுப்ப 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 எழுந்துக்கவே மாட்டான், அப்படி தூங்கக்கூடாது இல்லையா. அப்படி குட்டியாக தூங்கி தூங்கி டக்குன்னு எழுந்துக்க வேண்டிய டயத்தில் டக்குன்னு எழுந்துட்டுருணும், அப்படி தூங்கணும் டக்குன்னு எழுந்துட்டுருணும். ஸ்வான நித்ரா, இது வித்யார்த்தியோடைய லட்சணம். வித்யார்த்தின்னா இப்படி தான் இருக்கணும், சரியா. அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம், 4வது விஷயம் என்னது, அல்ப ஆஹாரி. அவ்வளவுதான், அதே தான் மன்னா. அல்ப ஆஹாரி, கொஞ்சமாக சாப்பிடணும். சாப்பிடுவான் சாப்பிடுவான் சாப்பிடுவான், ஃபுல் டைட்டு. இங்கே ஃபுல் டைட்டாக என்ன ஆகும், இங்கே மத்திய பிரதேஷ் ஃபுல்லாக இருந்தால் உத்தரப்பிரதேஷ் ஆஃப் ஆகிடும் இல்லையா, தூங்க ஆரம்பிச்சிருவான். ஸோ கொஞ்சமாக சாப்பிட்ணும், அளவாக சாப்பிட்ணும், பாதி வயத்துக்கு தான் சாப்பிடணும், கேப் இருக்கேன்னு போட்டு போட்டு ரொப்பின்னு இருக்கக்கூடாது. கிரகத்தியாகி, அந்த காலத்தில் எல்லாரும் குருகுல வாசம், வீட்டை விட்டுட்டு குருவோடைய குருகுல வாசத்தில் இருப்பார். ஸோ ஸ்கூலில் இருக்கும்போது வீட்டை பற்றியோ ஆடுற கேமை பற்றியோ இல்லைன்னா யூடியூப்பை பற்றியோ நினைக்கக்கூடாது இல்லையா. குறைஞ்சபட்சம் இருக்கிறதே கொஞ்சம் நேரம் தான், ஒரு ஃபியூ ஹவர்ஸ்க்கு தானே ஸ்கூலில் இருக்கோம், ஆஃப் டேக்கு தானே இருக்கும் ஆக்சுவலாக. அது எங்கே ஆஃப் டே, நீங்கள் ஆஃபீஸ் போனேன்னா தெரியும், ஆக்சுவலி உங்கள் ஸ்கூல் ஃபுல் டேயாக இருந்தாலும் அது ஹாஃப் டே தானே. அதனால் இருக்கிற டைமில் வீட்டை பற்றி நினைக்காம படிப்புலேயே ஃபோக்கஸ் இருக்கணும். இந்த 5ம் காக்க சேஷ்டா, பகத்யானம், ஸ்வான நித்ரா, அல்ப ஆஹாரி, கிரகத்தியாகி, இந்த 5 விஷயமும் கொண்டிருந்தானா அர்ஜுன் ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போது. இந்த வித்யார்த்தி லட்சணம் பொருந்தியவனாக இருந்தான். இந்திரனுக்கும் வருணனுக்கும் சமமானவன் அர்ஜுனன், அவனை நீ அறிவாய் உர்வஷி அப்படிங்கிறான் சித்திரசேனன். அவன் ஸ்வர்க்கத்தின் இன்பங்களை அனுபவிப்பதற்காகவே உருவாக்கப்பட்டவன். இந்திரனின் கட்டளையின் பெயரில் அவன் உன்னை அடையட்டும். அர்ஜுனன் உன் பக்கமாக சாய்ந்திருக்கிறான் உர்வஷி, அதனால இதை நீ செய்ய வேண்டும் அப்படின்னு நன்னா கலப்பி விட்டுட்டு கிளம்பி போய்டுறான் சித்திரசேனன், சரியா. உர்வஷி என்ன ரிப்ளை பண்றா சித்திரசேனனுக்கு, இப்படிப்பட்ட அறங்கள் கொண்ட ஒருவரை நான் நிச்சயமாக ஆதரிப்பேன். இந்திரனின் உத்தரவினாலும், இந்திரன் உத்தரவு போட்டிருக்கார், அது ஒரு ரீசன். உம்மிடம் நான் கொண்டிருக்கும் நட்பு, நீ என்கிட்ட இதை உதவியா கேட்கறேன், அது இன்னொரு ரீசன். அர்ஜுனன் எண்ணிலடங்கா நற்குணங்களால், அர்ஜுனனுடைய எண்ணிலடங்கா நற்குணங்களால் அவன் பக்கம் நானே ஈர்க்கப்பட்டுள்ளேனே, இது 3வது ரீசன். அதனால் நான் அர்ஜுனனை என் காதலனாக கொள்வேன் அப்படிங்கிறா உர்வஷி. நான் ஏற்கனவே, சித்திரசேனன் கிட்ட சொல்றா, நான் ஏற்கனவே காமதேவனின் ஆளுகைக்குள் உட்பட்டு விட்டேன், எனவே நீங்கள் புறப்படுங்கள், நான் மகிழ்ச்சியுடன் அர்ஜுனனிடம் செல்வேன் அப்படிங்கிறார். உடனே வைஷம்பாயனர் சொல்றார், உர்வஷி தன்னை அழகாக அலங்கரித்து கொண்டாள். அவ எப்படியெல்லாம் அலங்கரிச்சுட்டான்னு உர்வஷியோட வர்ணனை. மாலை சந்தி நேரம் வந்தது. மாலையில் அந்த சந்தி நேரம் ஆழ்ந்து சந்திரன் உதிக்கும் பொழுது அவள் அர்ஜுனனின் மாளிகைக்கு கிளம்பினாள். மாளிகையை அடைந்தாள். அவ எப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு நடந்து வரா அப்படிங்கிற வர்ணனையெல்லாம் வேற இருக்கு. அவள் தன் மாளிகையை நோக்கி இரவு நேரத்தில் வருவதை பார்க்கிறான் அர்ஜுனன். இதயத்தில் பயத்தால் பீடிக்கப்பட்டான் அர்ஜுனன். மாளிகையை விட்டு வெளியில் அவளை உரிய மரியாதையுடன் அழைக்க வேண்டி அவன் மாளிகையிலிருந்து வெளியே வருகிறான். அடக்கத்தால் தன் கண்களை மூடிக்கொண்டான். அவளை பார்த்து இப்படிதான் நிற்கிறான் அர்ஜுனன் அவன் முன்னாடி.